ஏங்கப்பா கரெக்டாக பிடிச்சிட்டேனே. இந்நேரம் ஃபோனை இப்படி தானே பிடிச்சிக்கிட்டு உலக மகா ரகசியத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? கரெக்டாக இப்போ மணி எத்தனை? 12:30 மணி. உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஜீவன்களை எல்லாரையும் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் நீங்கள் அனுப்பிட்டு, அப்பாடா இந்த சாம்ராஜ்யமே உங்களை தான் அப்படின்னு ரொம்ப சோஃபாவில் லேண்ட் ஆகி ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருப்பீங்களே. சிலர் சாப்பிட்ட தட்டை கூட கழுவாமல்ல, முதல்ல ஃபோனில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கழுவலான்னு உட்காந்துருப்பீங்க. எல்லாம் எனக்கும் தெரியுங்க, நானும் அதே ரகம்தான். ஆனால் நிஜத்தில் ஒன்று சொல்லட்டுமா? காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து மிக்சி கூட சண்டை, குக்கர் விசில் எண்ணி எல்லாரையும் விரட்டி இந்த 12:30 மணிக்கு சோஃபாவில் உட்காரும் போது ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம். ஆனால் இந்த சொர்க்கமான நேரம் தான் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு மிக ஆபத்தான நேரம்னு சொல்லலாம். இந்த 2 மணி நேரத்தில் நம்ம பண்ணுற லூட்டிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நக்கலாக ஆனால் நிஜமாக பேச போகிறோம். எங்கேயும் ஓடிடாதீங்க, உட்காந்து பாருங்கள், ஓகேங்களா? இந்த மத்தியான நேரத்தில் எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு மகாபாரதம் மாதிரி நமக்கு ஒரு ஃபன் காசிப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:30 மணிக்கு 2 விதமான கேரக்டர்ஸ் வந்துருக்கு. டைப் 1 எப்படி தெரியுமா? அது அவங்கள வந்து FBI ஏஜென்ட்னு சொல்லலாம். அவங்க சமையலை முடித்த உடனே கையில் ஃபோன் எடுத்துருவாங்க, நேராக பக்கத்து வீட்டு அக்காவுக்கோ இல்லை சொந்தக்காரங்க யாருக்கோ சம்மந்தமே இல்லாதவங்களை பற்றி பேசுறதுக்கு கால் பண்ணுவாங்க. ஆமாக்கா, அவங்க வீட்டு மருமக வந்திருக்கா, அவள் ரொம்ப லேட்டாக எழும்புறாளாம், சாப்பாடு லேட்டாக தான் கொடுக்குறாளாம், கோலம் போடுறத விட இல்லையா, காப்பியோட மாமிக்கு கொடுக்குறது இல்லையா, மாமியாருக்கு ஒரே சண்டை, நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவங்களை பற்றி அவங்க ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, ஆனால் அது ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் பேசி முடிக்கும் போது 3:30 மணி. தக்காளி மற்றவங்க வீட்டு பஞ்சாயத்தை பேசுறதால இதனால நமக்கு என்ன ஆக போகுது? அவங்க மருமக பொண்ணு லேட்டாக கோலம் போடுறதால அது வந்து ஏதாவது கிடையாது, சொத்துல உங்களுக்கு ஏதாவது பங்கு தர போகிறாங்களா? அப்புறம் எதுக்கு? 2வது டைப் என்ன தெரியுமா? ரீல்ஸ் சாமியார். ஒரு ரீல்ஸை பார்க்கணும், ஃபோனை வைக்கலான்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது பாருங்க, அந்த அல்காரிதம்னு சொல்லுவாங்களே, அந்த யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு ஆரம்பிக்கும் போது சமையலுக்கு குறிப்பில் ஆரம்பிப்பாங்க. அப்படியே போயிட்டு சைனாவில் ஒருத்தன் சேத்துல மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருப்போம். அப்போது நடுவில் யாராவது உங்கள் ராசிக்கு இன்னைக்கு துரோகம் நடக்கும்னு சொன்னால் உடனே ஷாக் ஆகி யாரா நமக்கு துரோகம் பண்ண போகிறான்ட்டு தேவையில்லாமல் யோசித்து மைண்டை வந்து குழப்பிட்டு இருப்போம். கடைசியில் 4 மணி ஆகி குழந்தைங்களை வந்து வீட்டிலேருந்து வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ 4 மணி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம யோசித்து தலை கூட சீவிலேன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும். இதெல்லாம் தேவையா? சொசைட்டியில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னப்பா சுகபோகமான வாழ்க்கை. ஆனால் நமக்கு தான் தெரியும் இந்த மாதிரி மத்தியான கிராப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்ட்டு. இது ஒரு செம ஜாலியான ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், வள்ளி செல்வி இல்லையா. 2 பேர் வந்து ஒரே மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரே மாதிரி கேரக்டர்ஸ், மிடில் கிளாஸ் ஆனவங்க. அவங்க வள்ளின்றவங்க ஊரில் இருக்கிற எல்லா சீரியலையும் பார்த்துட்டு சீரியலில் இருக்கிற வில்லி மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வீட்டுக்கு வந்தால் ஏன் லேட்டு, ஆஃபீஸில் வந்து சுமதி கூட தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சீரியல் எஃபெக்டில் சண்டை போட்டு வீட்டில் நிம்மதி இல்லாமல் சீரியல் மாதிரியே போயிட்டு இருக்குமா. அது பிபி மாத்திர லெவல். செல்வி என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த மத்தியானம் 2 ஹவர்ஸில் ஏன் நம்ம சும்மா இருக்கணும்னு யோசிச்சுட்டு ஃபோனில் தேவையில்லாத பார்க்குறத விட்டுட்டு மீஷோ அப்புறம் நிறைய அந்த ஆன்லைன் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஸில் போய் எப்படி ஆன்லைன் சேல் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டாங்க. முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சாரி விட்டாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைனில் விற்றாங்க. இப்போது செல்வி மாதம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. இப்போ வள்ளி என்ன தெரியுமா பண்ணுறாங்க? செல்விக்கிட்டே வந்து, இப்படி செல்வி எனக்கு ஒரு சாரி கூட என் வீட்டுக்காரு காசு கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லி வந்து நின்றுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மற்றவங்க கிட்ட காசுக்காக கை நீட்டி நிற்கிற வள்ளி மாதிரி நிற்க போறீங்களா, இல்லை சொந்த காலில் இருக்க செல்வியா இருக்க போறீங்களா? சரிப்பா, மேட்ருக்கு வருவோம். இப்போ 12:30 to 3:30 இந்த டைமை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா 3:30 சொல்கிறேன்? 4 மணிக்கு நான் லைவ் வருவேன் இல்லையா, அதனால தான். ஓகேயா? இந்த ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க. இல்லையா, ஃபோனு உங்களை சைலண்ட் ஆக்கிடும். 12:30க்கு ஃபோனை எடுத்து உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லான ஏதாவது விஷயங்கள் யூடியூப்லேயோ அது எதாவது இருக்கா தேடி பாருங்கள். புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கோங்க, இல்லை டெய்லரிங்கை கற்றுக்கோங்க, இல்லை குக்கிங் பண்ணுறது எப்படி கற்றுக்கோங்க, எம்ப்ராய்டரி பண்ணுறது எப்படி யூடியூப்பில் வீடியோ போடுறதோ கிடையாது. இல்லைனா தூங்குங்க. ஆனால் பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபோனை உங்கள் மூஞ்சிக்கு நேராக வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆரம்பித்து 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஃபோனை தூரமாக வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. மைண்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகும்.
அதுக்கப்புறம் காசிப் ஆண்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் டாட்டா சொல்லுங்கள். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இல்லை, ரொம்ப நைஸாக அக்கா எனக்கு வேலை இருக்குது, நான் குழந்தைக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு பழகிக்கோங்க. உங்கள் டைம் உங்களுடைய சொத்து. அதையே மற்றவங்க பஞ்சாயத்துக்காக நீங்கள் லீஸுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம சும்மா இருக்கோன்றது அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தில் சம்பளம் இல்லாத, லீவே இல்லாத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, ஹோம் மேக்கர் ஒர்க் தான். அப்படிப்பட்ட நமக்காக கிடைக்கிற இந்த 2 hours வந்துட்டு நமக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். மற்றவங்களுடைய பஞ்சாயத்துக்காக, இல்லை இன்ஸ்டாகிராம்காரன் காசு சம்பாதிக்கிறதுக்கோ, இல்லை யூடியூப்ல கண்டென்ட் போடுறவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு, இல்லை ஃபேஸ்புக்காரன் காசு சம்பாதிக்கிறதுக்கு, இல்லை வேற ஏதோ ஒன்றுத்துக்கு அதுக்கு நீங்கள் உங்கள் டைமை கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே அப்படியே ஃபோனை லாக் பண்ணி வச்சுட்டு புதுசாக என்ன பண்ண போகிறோன்னு யோசிங்க. இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு ரொம்ப அப்படியே பிடிச்சா இதே மாதிரி ஃபோனை நோண்டிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராக இருப்பாங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் இதை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அவங்க தூக்கத்தையும் கெடுத்து விடுங்க. அப்போ தான் அவங்களும் யோசிப்பாங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட்டோடு வர. மதியானம் நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் சொல்கிறேன், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்சால் 4 மணிக்கு நீங்கள் லைவ்ல சந்திக்கலாம், நிறைய விஷயங்களை பேசலாம். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.